பூமியை விட மிகப்பெரிய கோளான வியாழன் நாளை பூமிக்கு அருகில் வருகிறது. அதை நாம் பூமியிலிருந்து பார்க்கலாம். அதை பற்றி விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம் நேயர்களே. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோளாக இருக்கக்கூடிய வியாழன் கோள் பூமிக்கு மிக நெருக்கமாக வர இருக்கிறது. பூமிக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. எப்போதாவது ஒரு முறை நடக்கக்கூடிய ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இப்போ பூமிக்கு மிக நெருக்கமாக இது எப்போ வருது அப்படின்னா 6, 7 ஆகிய 2 நாட்கள் இது பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பூமியிலிருந்து வெறும் கண்களால் நேரடியாக இந்த வியாழன் கோளை எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அப்போ 6, 7 ஆகிய 2 நாட்கள் முடிந்தால் நீங்கள் வியாழன் கோளை பூமியிலிருந்து நேரடியாக பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிக நெருக்கமாக அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வரைகளை தான் அந்த பூமி, சூரியன், பூமி, வியாழன் ஆகிய 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்க இருக்கிறது. அப்போ ஒரே நேர்கோட்டில் சந்திக்க இருக்கு அப்படின்னா இது எப்பவுமே நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இந்த பூமி, வியாழன், சூரியன், அதாவது பூமி, சூரியன், வியாழன், சூரியன், பூமி, வியாழன் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பது அப்படிங்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இது 3ம் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். ஆனா நெருக்கமா இருக்குமா அப்படின்னு கேட்டா நெருக்கமாக இருக்காது. ஆண்டுக்கு ஒரு முறை 3ம் ஒரே நேர்கோட்டில் சந்தித்தாலும் கூட பூமிக்கு அருகே வியாழன் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. சூரியன், பூமி, வியாழன் இது 3ம் ஒரே நேர்கோட்டிலும் அதே சமயத்தில் மிக நெருக்கமாக வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது 6, 7 ஆகிய 2 நாட்கள் நடக்க இருக்கிறது. இப்போ சூரியன், பூமி, வியாழன் அப்படிங்கிறத பற்றின ஒரு வரைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பூமி இங்கே இருக்கு. பூமிக்கும் வியாழன் கோளுக்கும் இடையான தூரம், அதே போன்று சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான தூரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையான தூரத்தை விட பூமிக்கும் வியாழனுக்கும் இடையான தூரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. 965 மில்லியன் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பூமிக்கும் வியாழனுக்கு இடையான தூரம். சூரியனுக்கு பூமிக்கு இடையான தூரம் 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ தூரமாக இருக்கக்கூடிய வியாழன் கோள் 2 நாட்கள் 6, 7 ஆகிய 2 நாட்கள் பூமிக்கு மிக நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க. நெருக்கம் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 350 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க. இது 2 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். அதற்கு பிறகு எப்போது நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ரொம்ப அரிதான நிகழ்வாக தான் இது இருக்கு. நம்ம ஓவரால் அந்த சூரிய குடும்பத்தினுடைய அந்த சூரியன், அதே போன்று பூமி, வியாழன் இது 3 மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சூரியன், வியாழன் ரொம்ப பெரியதாகவும் பூமி மிக சிறியதாகவும் இருக்கு. பூமியை விட பல மடங்கு பெரிய கோளாக வியாழன் கோள் இருக்கிறது. வியாழன் கோளை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது வாயுக்களால் நிறைந்தது. ஹைட்ரஜன், ஹீலியம் ஆகிய வாயுக்களால் நிறைந்த இந்த வியாழன் கோள் இந்த சூரியனுக்கும் வியாழனுக்கு இடையே இந்த பூமி இருக்கக்கூடியது பார்த்தோம்னா அந்த சைஸ் பார்த்தோன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கு நம்ம கணிக்கலாம். அப்பேற்பட்ட இந்த வியாழன் கோள் கிட்டத்தட்ட பூமிக்கு மிக நெருக்கமாக வர இருக்கின்றது. 350 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. 2 நாட்கள் இந்த நிகழ்வானது நடக்க இருக்கிறது. அதே போன்று சூரியன், பூமி, வியாழன் இது 3ம் ஒரே நேர்கோட்டில் பயணித்து மிக நெருக்கமாக பூமிக்கு அருகே வர இருக்கிறது. 2 நாட்கள் 6, 7 ஆகிய 2 நாட்கள் நீங்க பூமியிலிருந்து நேரடியாக இந்த வியாழன் கோளை நீங்க பார்க்கலாம். இந்த நிகழ்வால ஏதாவது தாக்கம் ஏற்படுமா அப்படின்னா பெரிய அளவு தாக்கம் எதுவுமே இருக்காது. பூமிக்கு அருகே வியாழன் கோள் வந்தாலும் கூட ஒரு சிறிய அழுத்தம் மட்டுமே. இந்த அழுத்தம் அப்படிங்கிறது கடல் அலைகள் ரொம்ப வேகமாக ஆக்ரோஷமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. கடல் நீர் அது போன்று இந்த ஆறுகள் மூலமாக வந்து மீண்டும் கடலுக்கே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றாங்க. மற்றபடி இந்த வியாழன் கோள் பூமிக்கு மிக அருகே வருவதனால் எந்தவித பெரிய பாதிப்பும் தாக்கமும் இருக்காது. இந்த 2 நாட்கள் வியாழன் கோளை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலவரமாக தகவலாக இருக்கிறது.